வணக்கம். பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் மூலப்பல வதைப்படலத்தின் 5ஆம் பாகம். அரக்கர் சேனையிலே ஏற்பட்ட தீய சகுனங்களைக் கண்டு இந்த சேனைக்கு அழிவு காலம் வந்துவிட்டதாலேயே இத்தீய சகுனங்கள் ஏற்பட்டன என்று மனதுக்குள்ளாக எண்ணி மகிழ்ந்து தேவர்கள் துள்ளினார்கள். அரக்கர்களோ தமக்கு ஏற்பட்ட தீய சகுனங்களால் மிகவும் வருந்தினார்கள். ஸ்ரீராமர் அப்போது தமது வில்லை வளைத்து அரக்கர்களின் மீதும் யானைகளின் மீதும் குதிரைகளின் மீதும் தேர்களில் பூட்டியுள்ள யாளிகளின் மீதும் பேய்களின் மீதும் தேரோட்டிகளின் மீதும் வீரர் ஏறிய தேர்களின் மீதும் அவர்கள் எறிந்த அம்புகளின் மீதும் அவர்களுடைய வெற்களின் மீதும் சேனையின் பரபரப்பால் எழுந்த மண் தூளியினும் அதிகமான அம்புகளை தொடுத்தெறிந்தார். ராம பாணங்களால் கோபமுள்ள யானைகள் மழை விழுந்தது போல தரையிலே விழுந்தன. தாவி ஓடுகின்ற குதிரைகள் வீரர்களுடைய செந்தலை விழுந்தது போல விழுந்தன. அடியற்ற விற்கள் விழுந்தது போல வலிய பெரும் கொடிகள் விழுந்தன. அரக்கர்களின் கோரப்பற்கள் யாவும் சந்திரனின் கலைகள் விழுந்தன போல விழுந்தன. ராமரை சினந்து விழித்த விழிகளும் தாக்க ஓங்கிய கைகளும் அமுக்கி கொள்ள முயன்ற உடல்களும் பழித்த வாய்களும் தாக்க அருகில் நடந்து வந்த கால்களும் அவரது பாணங்களால் அழிந்து சிதறின. அரக்கர்களின் அம்புகளோ ஆயுதங்களோ ராமரை ஒன்றும் செய்யவில்லை. ராமரை நோக்கி அம்பு செலுத்திய விற்கள் அந்த கணத்திலேயே அவரது அம்புகளால் அழிக்கப்பட்டன. வில்லை இழந்ததும் அந்த அரக்கர்கள் ஓடத் தொடங்க அவர்களுடைய கால்கள் அவரது அம்புகளால் துண்டிக்கப்பட்டன. இப்படியெல்லாம் ராமபாணங்கள் செயல்புரிகையில் அப்பாணங்களை எதிர்த்து தடுத்து தாமும் கோபத்தினால் அம்பெறிவது என்பது அரக்கர்களுக்கு எப்படி நடக்கும்? ராமரின் அம்புகள் குறிவைத்து சென்ற பொருளின் மீது 100 சென்று விழுந்தன. அதனால் தாம் பெற்றுள்ள வரத்தினால் துணிவு கொண்டுள்ள அந்த அரக்கர்கள் குதிரைகளை வேகமாக செலுத்த அக்குதிரைகளின் குளம்புகள் முறிந்தன, கண்கள் சிதைந்தன. குதிரைகள் அழிந்த பின் அவர்கள் உயிருடன் தப்பியோட நினைத்தார்கள். அதுதான் முடியுமா? தேர்கள் ஊர்ந்து செல்ல நினைத்தாலும் முன்பு இறந்த மேடாக கிடக்கின்ற கொடிய பிணங்களால் இடம் விட்டு போகக்கூடியதாகவும் இல்லை. அப்படியே வானில் சென்றாலோ ராமர் விடுகின்ற ஆயிரக்கணக்கான பெரிய அம்புகள் நிரம்படைதலால் ஒரு தேர் 100 பகுதிகளாக சிதறிவிடும். ஆகவே சோர்வு கொள்வதன்றி வேறு என்ன செயலை செய்ய முடியும்? ராமபிரானின் கொடிய வீரத்தினால் அரக்கர் சேனையிலேயே பெரும் அழிவு ஏற்பட்டது. ஆயினும் சில அரக்கர்கள் அவர் மீது சிறந்த தேவாஸ்திரங்களை தொடுத்தார்கள். சிலர் சுடுகின்ற அம்புகளை விற்களில் தொடுத்து ஏவினார்கள். சிலர் ஆயுதங்களை வீசி எறிந்தார்கள். சிலர் பல மலைகளை தூக்கி எறிந்தார்கள். சிலர் அவரை பிடித்துக் கொள்ள விரைந்தார்கள். சிலர் வாயால் பழித்தார்கள், அதட்டினார்கள், அவரை எதிர்த்து வந்தார்கள். சிலர் எதனாலோ மகிழ்ச்சி கொண்டு தெரிந்தார்கள். சூரியனை பற்றி சுற்றுகின்ற கார்கால மேகம் போல வேகமுள்ள கொடிய ஆயுதங்களை ஏந்திய எண்ணற்ற அரக்கர்களுள் பலர் ஆரவாரம் செய்தார்கள். பலர் அவரை நெருங்கி சண்டையிடத் தொடங்கினார்கள். பலர் மேன்மேலும் ஆயுதங்களை அள்ளி எடுத்து அவர் மேல் எறிந்தார்கள். பலர் சூலாயுதத்தை எறிந்தார்கள். போருக்கு அஞ்சி ஓடி ஒளிந்தார்கள். பலர் தீப்பொறி பறக்க கண்களை விழித்து பார்த்தார்கள். போரிடுவதற்காக பெரிய மலைகளையே பெயர்த்தெடுத்தார்கள். அரக்கர்கள் என்ன செய்தால்தான் என்ன? ஆதவனை கண்ட பனித்துளி கூட்டம் நிலைத்து நிற்குமோ அதுபோல் ராம பாணங்களின் முன்பாக நிற்க முடியாது. அரக்கர்கள் எல்லோரும் அழிந்தார்கள். அவர்களது தேர்களும் யானைகளும் குதிரைகளும் அழிந்தன. பேரிருளில் இருந்து விலகி பிரிந்த சூரியனைப் போல அழிந்த சேனையின் நடுவில் இருந்து ஸ்ரீராமர் வெளிப்பட்டு தோன்றினார். எங்கிருந்தோ திடீரென்று அப்போது வந்து மேலும் பல கோடி அரக்கர்கள் ராமபிரானை சூழ்ந்து கொண்டார்கள். அவர் மேல் 100 கோடி வேல்களை எறிந்தார்கள். 100 கோடி அம்புகளை எறிந்தார்கள். கொலை செய்யும் 100 கோடி யானைகளை ஏவினார்கள். தேர்கள் அவர்களை நெருங்கின. அவற்றையெல்லாம் ராமர் கோபித்து ஒரு நொடி பொழுதில் தமது பானங்களால் அழித்தொழித்து வெற்றி கொண்டார்.
வந்த பல கோடி அரக்கர்களும் மாண்டு போனார்கள். இரத்த வெள்ளம் எங்கும் பரவிற்று. அரக்கர்களின் உடம்பில் இருந்து தெரித்த இரத்த துளிகள் ஸ்ரீராமபிரானின் மேனி எங்கும் பட்டன. அவர் அப்போது பார்ப்பதற்கு யுகாந்த காலத்து சூரியனைப் போலவும் பகைவரின் உடற்குருதியிலே மூழ்கி எழுந்த பரசுராமனைப் போலவும் தோற்றமளித்தார். ஸ்ரீராமபிரான் பின்னும் போரை தொடர்ந்து செய்கையில் அரக்கர்களுக்கு அச்சம் தோன்ற அவர்களின் முன்னே அவர் நின்றார், பின்னே நின்றார். அரக்கர்களின் எதிரிலே நின்றார், அகத்திலே நின்றார், முகத்திலே நின்றார். அவ்வாறு சாரிகையில் திரிந்தார். அதை கண்ட அரக்கர்கள் வியந்தார்கள். ராமபிரானின் கொடிய போர் வலிமையினால் அரக்கர்கள் மாண்டார்கள். நரகத்திலே அதனால் இடமில்லாது போயிற்று. அரக்கர்களின் உயிர்கள் விண்ணிலே நிறைந்தன, ரத்தத்திலே நிறைந்தன. ஸ்ரீராம பிரானின் வீரத்தையும் செயலையும் கண்ட அரக்கப்படை தலைவனான மாலி சேனாதிபதிகளை பார்த்து, வலிமை தேய்ந்த இந்த மனிதன் அரக்கற்படையை கொல்வதோ? வலிமை மிகுந்துள்ள நாம் எல்லாம் அவனை வெல்ல முடியாமையினால் சும்மா பார்த்து கொண்டு பல்லை மெல்வதோ? இவனுடைய அம்புகள் புறப்படும் முன்னர் இவன் மேல் நாம் விழுந்தாலும் அழிந்து போய்விடுவான். கால் விழுந்த மழை போல தோன்றுகின்ற காட்சியுடையீர், நீர் அறிவு மயங்கி திக்பிரமிக்கு உட்பட்டீர் போலும். இவனுடைய பானங்களால் நமது 1000 வெள்ளம் சேனையும் அழிந்துவிடும். நமது சேனை அழிந்த பின்பு நாம் செய்ய வேண்டியது என்ன இருக்கிறது? உடனே மன உறுதி பெற்று இவன் மேல் பாயுங்கள் என்றார். மாலி அப்படி சொன்னதுதான் தாமதம். அரக்கரின் பெருஞ்சேனி ராமபிரானை சுற்றி வளைத்துக் கொண்டது. அவரின் மேல் வலிமை வாய்ந்த கொடிய ஆயுதங்களை எல்லாம் எரிந்தது. தம்மேல் வந்த ஆயுதங்களை எல்லாம் அழிக்க ராமர் சரமழைகளை தொழிந்தார். அடுத்த வினாடி பகைவரின் ஆயுதங்கள் தூளாகின. பெரும் இரத்தக் கடலும் தோன்றியது. அதிலே பேய்கள் குளித்து மகிழ்ந்து கூத்தாடின. பூமா தேவியும் அந்த இரத்தக் கடலால் ஆடை போட்டு செந்நிறத்தவளாக விளங்கினாள். அரக்கர்களின் இரத்தக் கடல் முறையாக சொல்லப்படுகின்ற 7 கடல்களையும் விட ஆழமும் அகலமும் கொண்டது என்னும் சொல்லுக்கு பொய்யாகாமல் விளங்கிற்று. ராமர் ஒரு முறை வில்லை வளைத்த அம்பை தொடுக்கின்றார். சென்று பாய்கின்ற அம்புகளோ 1 கோடியாக இருக்கின்றன. வளைத்த ராமரின் வில்லோ பிறை சந்திரனைப் போல தோன்றுகிறது. அவ்வாறு இருந்துதான் என்ன, எதிர்த்த அரக்கர் எல்லாம் ஆழ்வாரோ? தொடரும். பசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.